ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் தேங்காய் உடச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீம் இருக்குது. எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். இந்த சூப்பரான கோகோனட் ஐஸ்கிரீம் எப்படி செய்து சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோகோனட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நல்ல தேங்காவை வாங்கிக்கோங்க. அது நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க தேங்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஒரு கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணி திக்காக பால் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பனானா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு தேங்காய்க்கு 2 பனானா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம், சக்கரை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தாக வரும். ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 2 கப்பு அடியில் வச்சு வைங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் சாஞ்சிரும். ஃப்ரிட்ஜில் 4 to 5 hours வச்சுக்கோங்க. சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். உங்களுக்கு பர்ஃபெக்டான கோகோனட் ஷேப் வேணும்னா ஒரு சென்டரில் ஸ்பூன் வச்சு ஒரு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கோகோனட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.